بسم الله الرحمن الرحيم لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்புமிகு ரமதானுடைய மாதத்தில் 17வது நோன்பை நாம் நோற்றுவிட்டு அந்த நோன்பை திறந்து மகரிபுடைய தொழுகையையும் நாம் நிறைவு செய்து இன்னொரு அமலுக்காக அமர்ந்திருக்கின்றோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அமலை பொறுத்தவரையில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதென்பது உபரியான வணக்கங்களை விட சிறப்பான ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருடைய நீயத்தும் எண்ணமும் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு அந்த நீயத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்றால், நான் மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி நான் செயல்பட வேண்டும், அதேபோன்று அதை நான் பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தில் நாம் இவ்வாறான சபைகளிலே அமர்ந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வது. என் அருமை சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் 17 நோன்புகளை நாம் நோற்றுவிட்டோம். 17வது நோன்பு என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றி இஸ்லாத்துக்கு கிடைத்த ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்நாளில் அவர்கள் சந்தித்த பத்ருடைய போர் என்பது இஸ்லாமிய உம்மத்துக்கு மிக பெரும் வெற்றியாக அமைந்த போராக இருக்கிறது. சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் நடந்த அந்த போரில் அல்லாஹு தஆலா சத்தியத்துக்கு வெற்றியை வழங்கினான் என்பதை பார்க்கிறோம். நீங்கள் குர்ஆனில் சூரத்துல் அன்ஃபால் என்ற 8வது அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா பத்ரு போரை பற்றிய நிகழ்வுகளை விரிவாக சொல்கிறான். அந்த அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனங்களை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் அல்லாஹ் மூமின்களுடைய பண்புகளை சொல்கிறான். இந்த பண்புகள் நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் ஒரு சுயவிசாரணை செய்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அதில் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். மூமின்களுடைய முதல் பண்பாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹுவை அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால் அந்த உள்ளங்கள் நடுங்கும், பயப்படும் என்று சொல்கிறான். ஏனென்றால் மூமினுடைய உள்ளம் படைத்த ரப்போடு தொடர்புடையதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு மூமினும் ரப்போடு உள்ள அந்த தொடர்பு எந்த அளவு சிறப்பாக அமைகிறதோ அந்த அளவு ரப்பை பற்றி நினைவு கூறப்படுகின்ற போது அந்த உள்ளம் பயப்படும், அந்த உள்ளம் அச்சம் கொள்ளும். முதல் பண்பாக ரப்புல் ஆலமீன் இதை சொல்கிறான். அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே,
இந்த சபை என்பது ஒரு சாதாரண சபை அல்ல. அல்லாஹுவை பற்றி பேசப்படுகின்ற, அல்லாஹுடைய தூதரை பற்றி பேசப்படுகின்ற, அவனது குர்ஆனை பேசுகின்ற ஒரு உன்னதமான சபை. எனவே மூமின்களுடைய முதல் பண்பு, அல்லாஹுவை அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால் அந்த உள்ளங்கள் பயப்படும், அந்த உள்ளங்கள் நடுங்கும். அறிஞர்கள் சொல்வார்கள், அல்லாஹுவை அதிகம் பயப்படக்கூடியவர்கள் அல்லாஹுவை அறிந்தவர்கள் தான். அல்லாஹுவை யார் அதிகம் அறிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை அதிகம் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அவனது அடியார்களில் அவனை பயப்படுவர்கள் எல்லாம் அறிஞர்கள், உலமாக்கள் என்று சொல்கிறார். நறுமையான சகோதரர்களே, ஒருவர் அறிஞராக இருக்கிறார், அல்லாஹுவை பயப்படவில்லை என்றால் அவர் அறிஞர் கிடையாது. இந்த வசனத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹுவை யார் பயப்படுகிறார்களோ, அல்லாஹுவை யார் அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் அறிஞர்கள், உலமாக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே ஒரு அடியான் முதலில் படிக்க வேண்டியது படைத்த ரப்பை பற்றி தான். படைத்த ரப்பை பற்றி படிப்பதுதான் உன்னதமான இல்ம். என் அருமை சகோதரர்களே, உன்னதமான இல்மாக அறிவாக இருக்கிறது. எனவே மூமின்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அல்லாஹுவை நினைவு கூறப்பட்டால் அந்த உள்ளங்கள் பயப்படும், நடுங்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, இது இரண்டாவது பண்பு. அவர்களுக்கு அவனது வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களது ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் நமது ஈமானை அதிகப்படுத்த வேண்டும். குர்ஆனை நாம் ஓதும் போது, குர்ஆனை நாம் செவியேற்கும் போது, குர்ஆனுடைய மஜ்லிஸிலே அமர்ந்து நாம் குர்ஆனுடைய விளக்கங்களை கற்றுக்கொள்ளும் போது அது நமது ஈமானை அதிகப்படுத்த வேண்டும். அது மூமினுக்குரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மில் குர்ஆன் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றால் என் அருமை சகோதரர்களே, நம்மை நாம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். கோளாறு இருக்கிறது. அல் குர்ஆன் நமது ஈமானில் எந்த ஒரு அதிகரிப்பையும் செய்யவில்லை என்றால், எந்த ஒரு மாற்றத்தையும் நமக்குள் கொண்டு வரவில்லை என்றால் என் அருமை சகோதரர்களே, அது ஈமானிய பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இரண்டாவது பண்பாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால். நாம் ரமதானுடைய காலத்தில் அதிகமாக குர்ஆனை செவியேற்கிறோம். இரவு தொழுகைகளில் கலந்து கொள்வதன் மூலமாக, இரவு தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுவதன் மூலம் நாம் குர்ஆனை அதிகம் செவியேற்கிறோம். அது நமது ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய விடயம். எனவே அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே, குர்ஆனோடு மிக அற்புதமான ஒரு சிறந்த ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவது பண்பாக அல்லாஹு தஆலா அதிலே சொல்கிறான், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் வைத்து செயல்படுவார்கள். தங்களுடைய காரியங்களை ரப்பிடம் ஒப்படைத்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் இந்த முன்னுரையோடு இந்த ஈமானுடைய பண்புகளை நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற இந்த நினைவூட்டலோடு அடுத்து எனது தலைப்பிலே அருமை சகோதரர்களே, 17 நோன்புகளை நோற்றுவிட்ட நாம் நம்மை ஒரு சுய விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையில் நோன்பு என்னில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? கொஞ்சம் உங்களோட உள்ளத்தை தொட்டு இதை கொஞ்சம் கேளுங்க. நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஒரு விசாரணை செய்து கொள்வோம். உண்மையில் இந்த நோன்பு என்னில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? எனது பேச்சில், எனது பண்பாட்டில், எனது இபாதத்தில், எனது வணக்க வழிபாடுகளில் என்ன மாற்றத்தை இந்த நோன்பு ஏற்படுத்தி இருக்கிறது? அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒருவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற 3 வாய்ப்புகள் இருப்பதாக சொன்னார்கள். அந்த 3 வாய்ப்புகளும் 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டுத்தான் சொன்னார்கள். அந்த 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்குமாக இருந்தால் அவர் முன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். அந்த 3 வாய்ப்புகள் என்ன சொல்லுங்க பாபு? 3 சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த 3 வாய்ப்புகளும் 3 சந்தர்ப்பங்களும் நமக்கு ரமலானில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், வேறு மாதங்களில் கிடைக்காது. இந்த 3 வாய்ப்புகளும் முன் செய்த பாவங்களை மன்னித்து விடக்கூடிய வாய்ப்புகள், மிக சிறந்த சந்தர்ப்பங்கள். அதில் முதலாவது, மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி.
ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. இந்த மூன்று வாய்ப்புகள், யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானுடனும் இஹ்திசாப் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தவராகவும் நோன்பிருப்பாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். எனவே நோன்பு என்பது அருமை சகோதரர்களே ஒரு சடங்காக மாறிவிடக்கூடாது. ஊரில் எல்லோரும் நோன்பு இருக்கிறார்கள், அதனால் நோன்பு நோற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதற்காக ஒருவர் நோற்றால் இந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியாது. இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எவர் ஈமானுடன் என்றால் என்ன, அல்லாஹ் எனக்கு இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இந்த நோன்பை விதியாக்கி இருக்கிறான், அந்த ஈமானோடு அல்லாஹ்வுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு இந்த இபாதத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்ற ஈமானோடு அவர் நோட்கின்ற போது அதற்குரிய நிறைவான கூலியை அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்த்து அதை அவர் நிறைவேற்றுகின்ற போது அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்க அரஃபா நோன்பு எடுத்தீங்கன்னா அது 2 வருட பாவங்களுக்கு பரிகாரம். ஆஷூரா நோன்பு எடுத்தீங்கன்னா அது 1 வருட பாவத்துக்கு பரிகாரம். ஆனால் ரமதான் நோன்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வாறு மட்டிட்டு சொல்லவில்லை. ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். அது எவ்வளவு காலம் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது அருமை சகோதரர்களே, அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இதில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே, இது முதல் வாய்ப்பு. இப்ப நாங்க இந்த இடத்துல நம்மிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? இந்த ஹதீஸோடு நம்மிடம் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? நான் எனது நோன்பை ஈமானுடனும் அல்லாஹ்விடத்தில் நிறைவான முழுமையான கூலியை எதிர்பார்த்தும் நான் இந்த நோன்பை நோக்கிறேனா? இந்த நோன்பு என்னில் எப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற கேள்வியை நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது அருமை சகோதரர்களே, யார் அந்த ரமதானுடைய இரவு காலங்களில் ஈமானோடு எப்படி அவர் இபாதத் செய்கிறார், ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் முழுமையான அந்த கூலியை எதிர்பார்த்து இரவிலே நின்று வணங்குகின்ற போது அந்த இரவு வணக்கம் என்பது ஒரு சடங்காக அமைந்து விடாமல் எப்படி அது உயிரோட்டம் உள்ளதாக நாம் அந்த இரவு வணக்கத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இரவு வணக்கம் என்பது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நாம் நிறைய குர்ஆனுடைய ஹதீஸுடைய செய்திகள் ஊடாக படித்திருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இந்த இரவு தொழுகை என்பது ஒரு வெறும் சடங்காக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எத்தனையோ இரவிலே தொழக்கூடியவர்கள் அவர்கள் அந்த விழித்திருந்த சிரமத்தை தவிர வேறு எதையும் அடைந்து கொள்ளவில்லை என்கிறார்கள். அப்படியான தொழுகை அமைந்துவிடக் கூடாது. எனவே அருமையான சகோதரர்களே, இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். எனவே இந்த 3 வாய்ப்புகள் இன்னும் நமக்கு இருக்கின்றன அருமை சகோதரர்களே. எனவே அந்த அடிப்படையில் நான் இந்த இடத்திலே நம்மை நாம் ஒரு சுய விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்வதற்காக ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. 1275வது எண்ணிலே வருகிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் இதை சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லாஹ். தனது தந்தையுடைய ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் யார் என்று உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? அந்த சஹாபியுடைய எந்த சிறப்பை சொல்வீர்கள்? எந்த சிறப்பை சொல்வீர்கள்? சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் ஒருவர். நபித்தோழர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லும் போது நபித்தோழர்களுடைய சிறப்பை எப்படி சொல்லுவாங்க? முதலில் அந்த குலஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அவர்கள் சிறப்பில் முதன்மையானவர்கள். அடுத்து யாரை சொல்வார்கள்? சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள். அதில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் ஒரு நாள் நோன்போடு இருக்கிறாங்க. இந்த செய்தியை கொஞ்சம் பாருங்க. அவர்கள் நோன்போடு இருக்கின்றார்கள். நோன்பு திறக்கக்கூடிய நேரம், நோன்பு திறப்பதற்கான உணவு அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? என்னை விட சிறந்தவர் முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்கிறார்கள். என்னை விட சிறந்தவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு உஹத் போரிலே ஷஹீதாக்கப்பட்டார். அவர் சொல்கிறார்கள், அவரை கஃனிடுவதற்கு போதிய அந்த துணி இருக்கவில்லை. தலையை மூடினால் கால்கள் தெரிந்தன, கால்கள் வெளிப்பட்டன. கால்களை மூடுகின்ற போது தலை வெளிப்பட்டது.
அவரது தலை மறைக்கப்பட்டு இலைதலைகளால் தான் கால் மறைக்கப்பட்ட நிலையில் தான் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். அவர் என்னை விட சிறந்தவர் என்று சொல்கிறார்கள். அடுத்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு நினைவு கூறுகிறார்கள். நபி அவருடைய சிறிய தந்தை நினைவு கூறுகிறார்கள். அவர் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டார், அவர் என்னை விட சிறந்தவர். இப்படி சொல்லக்கூடியவர் யார்? சஹாபாக்களில் மிகவும் சிறப்புக்குரியவர் சொல்கிறார். முதன்மையானவர்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்களில் முதன்மையானவர்கள் ஒருவர் சொல்கிறார். சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறப்பட்ட ஒருவர் சொல்கிறார். என் அருமை சகோதரர்களே, அவர்கள் சொல்லிவிட்டு அழுகின்றார்கள். அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு விஷயத்தை பயப்படுகிறார்கள். அந்த போரிலே கொல்லப்பட்ட சஹாபாக்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் இந்த உலகத்தை அனுபவிக்காமலே இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்று விட்டார்கள். நமக்கு உலகம் விசாலமாக்கப்பட்டு விட்டது. நாம் செய்த நல்லமல்களுக்கு நமக்கு உலகத்திலே கூலி வழங்கப்பட்டு மறுமையில் நமக்கு எதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயந்து அழுகின்றேன் என்று அழுகின்றார்கள். என் அருமை சகோதரர்களே, பாருங்க, அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட உணவை வைத்துக் கொண்டு அவர்கள் அழுகின்றார்கள். இது சஹாபாக்களுடைய நிலை. என் அருமை சகோதரர்களே, நமது நிலையை நாம் கொஞ்சம் உரசி பார்ப்போம். நமது நிலை எப்படி இருக்கிறது? உலகம் நமக்கு எவ்வளவு விசாலமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் போதாதென்ற ஒரு மனநிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இன்னும் போதாதென்ற ஒரு மனநிலையில் இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய அமல்களுக்காக உலகத்திலே அதற்குரிய பிரதிபலன்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் செய்கின்ற அமல்கள், இபாதத்துகள், அதற்குரிய பிரதிபலன்களை உலகத்திலே அவசரமாக தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் பயந்தார்கள், நமக்கு உலகத்தில் அவைகள் வழங்கப்பட்டு மறுமையில் நமக்கு எதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று அஞ்சினார்கள். இப்படி தங்களை சுய பரிசோதனைக்கு உட்படுத்தியவர்கள் சஹாபாக்கள், நபித்தோழர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் நம்மை ஒரு சுய பரிசோதனைக்கு இவ்வாறு நபித்தோழர்களை போன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். எனது நிலை எப்படி இருக்கிறது? ரப்போடு உள்ள எனது தொடர்பு எப்படி இருக்கிறது? எனது தொழுகை எப்படி இருக்கிறது? எனது இரவு வணக்கம் எப்படி இருக்கிறது? குர்ஆனோடு உள்ள எனது தொடர்பு எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொன்றையும் என் அருமை சகோதரர்களே நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்வோம். நம்மை நாம் ஒரு சுய விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்வோம். குர்ஆன்ல ஒரு வசனத்தை நீங்க எடுத்து படித்து பாருங்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்துவது கடமை, கட்டாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனமாக சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத். அல்லாஹ் மூமின்களை அழைத்து சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாம் ஒவ்வொருவரும் நமது நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறோம், இதை நாம் இன்றே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு கட்டளையிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் உண்மையில் ரமதான் என்னில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, நோன்பு என்னில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? என் அருமை சகோதரர்களே, இதை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என்றால் இபாதத்துகள் கடமையாக்கப்படுவது வெறும் சடங்காக செய்வதற்கு அல்ல. அதனுடைய உயர்ந்த நோக்கம் அது நம்மில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். தக்வா, இறையச்சத்தை நோன்பு எம்மில் எந்த அளவு அதிகப்படுத்தி இருக்கிறது, தக்வாவை எந்த அளவு நோன்பு நம்மில் அதிகப்படுத்தி இருக்கிறது, இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவு நமது தொழுகையில் பேணுதல், எந்த அளவு குர்ஆனோடு உள்ள தொடர்பு. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த செய்தி, இந்த தலைப்பிலே இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி. அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, ஒரு மூமினான அடியானை பொறுத்தவரையில் ஒரு மூமினான அடியான் தனது அமல்களை அவன் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். குர்ஆனுடைய இந்த வசனங்களை கொஞ்சம் நீங்க எடுத்து படித்து பாருங்கள். ஆல் இம்ரான் அத்தியாயம், இந்த அத்தியாயத்தில் 17 முதல் உள்ள வசனங்களை கொஞ்சம் 4 வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அதில் சில செய்திகளை சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அலங்காரம். இது பெண்களை கொண்டும், அதே போன்று ஆண் மக்களை கொன்றும், அதே போன்று தங்கம் வெள்ளி போன்ற இந்த இவைகளை கொண்டெல்லாம் இது அலங்கரிக்கப்பட்டது. அல்லாஹ் ஒரு பட்டியலை சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பமான இன்பம், அற்பமான இன்பம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் தான் உங்களுக்கு சிறந்த கூலி இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், தூதரை பார்த்து, நபியை பார்த்து சொல்கிறான், நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள்,
தக்வா உடையவர்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு மகத்தான சுவனபதிகள் உண்டு என்று சொல்லிவிட்டு அவர்கள் உலகத்தில் எப்படி துஆ செய்தார்கள், உலகத்தில் எவ்வாறு பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த துஆவை நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு துஆ. ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகினா அஸாபன்னார். இது எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? சுவர்க்கவாசிகள், சுவர்க்கத்துக்குரியவர்கள் இந்த உலகத்தில் இப்படித்தான் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். இந்த துஆ சொல்லக்கூடிய செய்தி என்ன? ரப்பனா இன்னனா ஆமன்னா, எங்கள் இறைவா நிச்சயமாக நாம் நம்பிக்கை கொண்டோம். ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா, எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எம்மை நரகத்துடைய அஸாபை விட்டும் பாதுகாப்பாயாக, வகினா அஸாபன்னார். அருமையான சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் மன்னிப்பின் மாதம். ரமலானுடைய மாதம் இறைவனுடைய ரஹ்மத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற மாதம். ரமலானுடைய மாதம் நரக விடுதலைக்குரிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் நரகை விட்டு நம்மை காத்துக் கொள்வதற்கு கேட்க வேண்டிய ஒரு சிறந்த பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது. இந்த துஆ என்ன சொல்கிறது? ரப்பனா இன்னனா ஆமன்னா, எங்கள் இறைவா நிச்சயமாக நாம் ஈமான் கொண்டோம், நாம் நம்பிக்கை கொண்டோம். ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா, எமது பாவங்களை மன்னிப்பாயாக, வகினா அஸாபன்னார், நரகத்துடைய அஸாபை விட்டு எம்மை காப்பாயாக. என் அருமை சகோதரர்களே, ரமலான் மன்னிப்புக்குரிய மாதம் என்பதற்கு நாம் என்ன ஆதாரங்களை சொல்லலாம்? உங்களுக்கு தெரிந்த ஆதாரங்களை சொல்லுங்க பாப்போம். ரமலான் மன்னிப்புக்குரிய மாதம் என்பதற்கு நாம் தெரிந்து வைத்துள்ள ஆதாரங்கள் என்ன? உங்களுக்கு தெரிந்த ஆதாரங்கள், படித்த விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் யாராவது சொல்ல முடியுமா? இந்த ரமலான் மன்னிப்புக்குரிய மாதம். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்ற துஆவை ஆதாரமாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். எனவே நிச்சயமாக யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புவன், எனவே என்னை மன்னிப்பாயாக. அதே முன்னா இப்போ உங்களுக்கு ஒரு முன்னால் ஒரு ஹதீஸ் சொன்னேன். ரமலான்ல முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு 3 வாய்ப்புகள் உண்டு, 3 சந்தர்ப்பங்கள் உண்டு என்ற ஹதீஸை நீங்க மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக சொல்லலாம். அதில் நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரவு வணக்கத்தை சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவில் மட்டும் நின்று வணங்குவதை சொன்னார்கள். இந்த 3ஐயும் சொன்னார்கள். இது ஈமானோடும் இஹ்திசாப், அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தும் அமைந்து விடுகின்ற போது அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். அதே போன்ற அருமை சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு துஆவுக்கு நபி அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்ற ஹதீஸ் படித்திருக்கிறோம். நாங்கள் படித்திருக்கணும் அந்த ஹதீஸ் நமக்கு தெரியும். அந்த ஹதீஸில் அவர்கள் செய்த ஒரு துஆ என்ன? யார் ரமலான் மாதத்தை அடைந்து ரமலான் மாதமும் அவரை விட்டு விடைபெற்று சென்று விடுகிறது, அவர் தனது பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அவர் நாசத்தை தழுவட்டும். என் அருமை சகோதரர்களே, அவர் ரமலான் நமக்கு மன்னிப்பை வழங்கக்கூடிய, ரப்பிடமிருந்து மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கின்ற சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நமது வாழ்வில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள்ல பாவ மன்னிப்பு என்பது மிக உன்னதமான உயர்ந்த ஒரு இபாதத்தின் அருமை சகோதரர்களே. நான் உங்களுக்கு சொல்ல வந்த வசனம் பாருங்க, இப்போது அதில் அடுத்த வசனத்தை பாருங்கள். அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுடைய பண்புகளாக இதில் எத்தனை பண்புகளை சொல்கிறான் என்று சொன்னால் 5 பண்புகளை சொல்கிறான். முதல் பண்பு பாருங்க, அஸ்ஸாபிரீன், அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். இப்ப நாங்கள் பொறுமை எத்தனை வகையாக படித்திருக்கிறோம் சொல்லுங்க பாபு? பொறுமை நாம் எத்தனை வகையாக படித்திருக்கிறோம்? 3 வகையாக படித்திருக்கிறோம். பொறுமை எத்தனை வகை? 3 வகை என்று படித்திருக்கிறோம். முதல் வகை என்ன? நாம் நன்மையான காரியங்களை, இபாதத்துகளை செய்வதற்கு நமக்கு பொறுமை அவசியம். பொறுமை இருந்தால்தான் தொடர்ந்து அதில் பயணிக்க முடியும். இரண்டாவது வகை என்ன? பாவங்களை விட்டு நாம் நம்மை காத்துக் கொள்வதற்கு பொறுமை அவசியம். 3வது வகை என்ன? துன்பங்கள், கஷ்டங்கள் வரும்போது அதில் நமக்கு பொறுமை அவசியம். இந்த 3 வகையான பொறுமையும் உள்ள ஒரு இபாதத் சொல்லுங்க பாப்போம். இந்த 3 வகையான பொறுமையும் உள்ள ஒரு இபாதத் தான் இது நோன்பு. சுப்ஹானல்லாஹ், இந்த 3 வகையான பொறுமையும் உள்ளடக்கிய ஒரு இபாதத்தாக எந்த இபாதத் இருக்கிறது? நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. நோன்பு என்பது நாம் அதில் அந்த 12 மணி நேரங்கள் அல்லது அதை விட கூடுதலாக குறைவு அந்த நேரத்தை நாங்கள் பொறுமையோடு அந்த இபாதத்தில் கழிக்கிறோம். அங்கு பொறுமை அவசியமாகிறது. அதே போன்று நமக்கு உணவின் பால் ஒரு ஈர்ப்பு வருகின்ற போது,
தண்ணீரின் பால் ஈர்ப்பு வருகின்ற போது, ஒரு கணவனுக்கு மனைவி அல்லது மனைவிக்கு கணவன் மேல் ஈர்ப்பு வருகின்ற போது அங்கு அவன் அதை தடுத்துக் கொள்கிறான். நோன்பு அவனை தடுக்கின்றது. அதே போன்று என் அருமை, அது ஒரு சோதனை, கஷ்டம் என்று அந்த அதில் இருக்கிறது. இந்த 3 வகையான பொறுமையையும் உள்ளடக்கிய ஒரு வணக்கம் தான் எது? நோன்பு என்ற வணக்கம். அதனால் நீங்க குர்ஆன்ல ஒரு வசனத்தை பார்க்கலாம், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கணக்கின்றி கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கணக்கின்றி கூலி வழங்கப்படும். அப்ப அஸ்ஸாபிரூன், பொறுமையாளர்கள் என்றால் யார்? இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், பொறுமையாளர்கள் என்றால் அவர்கள் நோன்பாளிகள். உங்களுக்கு தெரியும், 3 அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கணக்கின்றி கூலி இருக்கிறது. 3 அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கணக்கின்றி கூலி இருக்கிறது. என்ன அந்த 3 வணக்கங்கள்? தெரிந்த அமலை சொல்லுங்க பாவம். நோன்பு. நோன்புக்கு அல்லாஹ்விடத்தில் கணக்கின்றி கூலி வழங்கப்படும். அடுத்ததற்கு இப்ப நான் ஓதி காட்டிய வசனம் உங்களுக்கு, பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கணக்கின்றி கூலி வழங்கப்படும், கூலி உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 3வது வணக்கம் என்ன? ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எவர் மக்களை மன்னிக்கிறாரோ, பிறரை மன்னித்து விடுகிறாரோ, அவர்களோடு இணக்கமாக நடந்து கொள்கிறாரோ, அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் என்று அல்லாஹ் கணக்கின்றி கூலி என்று சொல்லக்கூடிய விஷயம். என் அருமையான சகோதரர்களே, 3 வகையான பொறுமைக்குரிய பயிற்சியை நமக்கு தருகின்ற ஒரு வணக்கம் தான் எது? நோன்பு என்ற வணக்கம். எனவே அஸ்ஸாபிரீன் அல்லாஹ் முதலாவது. அடுத்தது வஸ்ஸாதிகீன். வஸ்ஸாதிகீன் என்ற யாரு? உண்மையாளர்கள். அல்லாஹ் சொர்க்கவாசிகளுடைய பண்பை சொல்கிறான், உண்மையாளர்கள். அடுத்தது வல் கானிதீன், வணக்கசாலிகள். வல் கானிதீன், நாங்கள் நோன்புடைய காலத்தில் எவ்வளவு இபாதத்துகள் நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறோம். வணக்கசாலிகள், அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர்கள். அடுத்து வல் முன்ஃபிகீன், இறை வழியிலே செலவு செய்பவர்கள். இறை வழியில் செலவு செய்பவர்கள். ரமதானுடைய மாதத்தில் நாம் சதகாக்களை அதிகப்படுத்த வேண்டும், தர்மங்களை அதிகப்படுத்த வேண்டும். நாம் இதற்கு எந்த ஹதீஸை பிரதானமாக சொல்வோம்? சொல்லுங்க பாபு. இதுக்கு நாங்கள் பிரதானமாக சொல்லக்கூடிய ஹதீஸ் எது? தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். ரமதான்ல நாங்கள் அதிகமாக சதகா செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி நபி அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் நபி அவர்களை வந்து யார் சந்திப்பாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பார்கள். சந்தித்து என்ன? குர்ஆனுடைய வகுப்பு தான் அங்கு நடக்கும். என் அருமை சகோதரர்களே, வேறு விஷயங்கள் அல்ல, குர்ஆனுடைய ஒரு வகுப்பு நடக்கும். அருளப்பெற்ற அந்த குர்ஆனை மீட்டிக் கொள்வார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட சதகா செய்பவர்களாக இருந்தார்கள். எனவே ரமலானுடைய மாதம் நாம் அதிகம் சதகாக்களை, தர்மங்களை செய்ய வேண்டிய மாதம். ஏனென்றால் நாம் பசியை உணர்கிறோம், தாகத்தை உணர்கிறோம். ஒரு ஏழையுடைய பசியை நாம் உணரக்கூடிய மாதம், ஒரு ஏழையுடைய தாகத்தை உணரக்கூடிய மாதம், ஏழையுடைய கஷ்டத்தை உணர்கின்ற மாதம். எனவே நாம் அதிகம் அதிகம் சதகா செய்ய அல்லாஹ் சொல்கிறான். இங்கு 4வது பண்பாக அவர்கள் இறை வழியிலே செலவு செய்வார்கள். 5வது என்ன? வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இப்ப சஹருடைய நேரம் என் அருமை சகோதரர்களே, அது உண்ணுவதற்கு மாத்திரம் உள்ள நேரம் அல்ல. மிகச்சிறந்த ஒரு வணக்கம் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரவில் 1/3 ஒரு பகுதி எஞ்சி இருக்கும் போது அல்லாஹ் துனியாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான். யாருக்காக இறங்குகிறான்? சொல்லுங்க, யாருக்காக? நம் ஒவ்வொருவருக்காகவும் அல்லாஹ் இறங்குகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இறங்கி கேட்கிறான், என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா? நான் அவர்களது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அவர்களது பாவங்களை நான் மன்னிக்கிறேன். என்னிடம் தேவைகளை கேட்பவர்கள் இருக்கிறார்களா? அவர்களது தேவைகளை நான் நிறைவு செய்கிறேன். என் அருமையான சகோதரர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு அறிவிப்பு, ரப்புடைய அறிவிப்பு. அப்ப இந்த அறிவிப்பு நிகழக்கூடிய அந்த சஹருடைய நேரத்தில் நாம் ரமலானுடைய காலத்திலே எழுந்திருக்கிறோம். எனவே அந்த நேரத்திலே நாம் கைகளை ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், நமது பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த விடயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் இந்த தலைப்பிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற பகுதி என்னவென்றால், நாம் இறுதி 10 நாட்களை அடையப் போகின்றோம். இறுதி 10 இரவுகளை நாம் அடையப் போகின்றோம். என் அருமையான சகோதரர்களே, இதற்காக உண்மையில் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கான
முதலாவது வழிகாட்டல், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப சொல்ல போகின்ற செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. நாம் இந்த இறுதி 10 நாட்களுக்குள் நுழைவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டியவைகள் என்ன? முதலாவது நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸை சொல்கிறேன். இந்த ஹதீஸை பாருங்கள். அல் முஃமினுல் கவியு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் ضعيف. அல்லாஹ்விடத்தில் பலமிக்க மூமின் பலவீனமான மூமினை விட சிறப்புக்குரியவன், விருப்பத்துக்குரியவன். எனவே நாம் ஒரு பலமிக்க மூமினாக இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களுக்குள் நுழைய வேண்டும். எப்படி? பலவீனமான மூமினாக அல்ல. எப்படியான மூமினாக? பலமிக்க ஒரு மூமினாக. பலமிக்க ஒரு மூமினாக இந்த இறுதி 10 நாட்களுக்குள் நானும் நீங்களும் நுழைய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பலமிக்க மூமின் சிறந்தவன், பலமிக்க மூமின் விருப்பத்துக்குரியவன் என் அருமை சகோதரர்களே. எனவே உங்களுடைய எவ்வளவு பலத்தை நீங்க எதற்காக பிரயோகிக்கலாம்? உலகத்துக்காக நாம் நமது எவ்வளவு சக்தியை கொடுக்கிறோம், உலக விஷயங்களுக்கு நாம் நமது சக்தியை எவ்வளவு அதற்காக வழங்குகிறோம், தீனுக்கு நாம் கொடுப்பது என்ன? எனவே இந்த நாட்களுக்காக நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்க வேண்டும். ஒரு உறுதி எடுங்க, ரமதானுடைய இறுதி 10 நாட்களை நான் நல்ல முறையிலே பயன்படுத்துவேன் என்ற ஒரு உறுதி எடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸை சொல்கிறாங்க, எஹரிஸ் அலாமா யன்ஃபவ், உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பேர் ஆர்வம் கொள்ளுங்கள். உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் பேர் ஆர்வம் கொள்ளுங்கள். அடுத்து வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் என்ன உதவி தேடணும்? யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களை நல்ல முறையிலே அமல்கள்ல இபாதத்தில் கழிப்பதற்கு எனக்கு அருள் பாலிப்பாயாக. இது நமது துஆக்கள்ல பிரதான துஆவாக மாற வேண்டும். இதை நீங்க உறுதி எடுத்துக்கோங்க. நமது சுஜூதுல, நமது பிந்திய இரவுல நாம் கேட்க வேண்டிய துஆக்கள்ல பிரதானமான முக்கியமான ஒரு துஆ தான். என்ன துஆ தெரியுமா? யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களை அடைந்து லைலத்துல் கத்ருடைய இரவை நின்று வணங்கக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு அருள்வாயாக, அந்த இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அருள்வாயாக என்ற துஆவை பிரதான துஆவாக மாற்றுங்கள். துஆ இந்த ஹதீஸ் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். வஸ்தஇன் பில்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நானும் நீங்களும் அதற்காக பிரார்த்திக்க வேண்டும். அடுத்து சொல்றாங்க, வலா தஅஜிஸ், எனக்கு முடியாது, எனக்கு இயலாது என்ற முடிவு செஞ்சிடான். அப்படிதானே சில ரமதான்ல ஆரம்பத்தில் ஒரு பெரிய முடிவு எடுப்பாங்க, அதுக்கு பிற நாட்கள் போக போக என்ன செய்யுது, அதெல்லாம் அப்படி தளர்ந்து விடும். மறுபடியும் அடுத்த ரமதான்ல பார்த்துக் கொள்வோம் என்று முடிவு செஞ்சிடாதீங்க. இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக சிறப்புக்குரியவைகள், மிக சிறப்பான நாட்கள். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இந்த 10 நாட்களுக்குள் நாம் நுழைவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்றது, நாம் நமது தௌபாவை புதுப்பித்துக் கொள்வோம். செய்வோமா? என்ன செய்யணும்? நாம் நமது தௌபாவை புதுப்பித்துக் கொள்வோம். அதாவது நாம் நமது எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பிரார்த்திப்போம். யா அல்லாஹ், எனது எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக, எனது அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதில் வெற்றி இருக்கிறது என்று எனக்கு சொல்லித்தாருங்கள், எதில் வெற்றி இருக்கிறது என்று எனக்கு சொல்லித்தாருங்கள். நபி அவங்க அதில் சொன்ன விஷயங்கள் ஒரு விடயம்தான், உங்களுடைய பாவங்களை எண்ணி நீங்கள் அழுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய பாவங்களுக்காக நீர் அழுவீராக என்று சொன்னார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் இறுதி 10க்குள் நுழைவதற்கு முன்னால் நாம் தௌபா செய்து ஒரு தூய்மையான நிலையில் இறுதி 10க்குள் நுழைவோம். ஏன் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நமக்கு பெரும்பாலும் நன்மைகளுக்கு தடையாக, சவாலாக இருப்பது பாவங்கள் தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆர்வமாக இபாதத் செய்ய முடியவில்லையா? ஆர்வமாக குர்ஆனை ஓத முடியவில்லையா? ஆர்வமாக நின்று வணங்க முடியவில்லையா? ஆர்வமாக வணக்க வழிபாடுகள் செய்ய முடியவில்லையா? பிரதான காரணம் என்ன சொல்லுங்க? அவரவருடைய பாவங்கள் தான் அதற்கு பெரும் தடையாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் இறுதி 10க்குள் நுழைவதற்கு முன்னால் நாம் நமது பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நாம் ஒரு தூய்மையான நிலையில் அந்த இறுதி 10 நாட்களுக்குள் நுழைவோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, நன்றாக அந்த 10 நாட்களை நாம் திட்டமிட்டுக் கொள்வோம். அதிலும் குறிப்பாக இரவு வந்து மிக மிக முக்கியமானது. என் அருமையான சகோதரர்களே, இந்த ரமதானுடைய ஒவ்வொரு இரவும் ஒரு மூமினுக்கு சிறப்புக்குரியதுதான். ஆனால் இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களுடைய இரவுகள்
இதில் நாம் கவனம் எடுக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்களை நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் என் அருமையான சகோதரர்களே. அதாவது முதலாவது விஷயம், இந்த 10 நாட்களிலும் இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுவதை தவறு விடாதீங்க. எதை செய்யணும்? 10 நாட்கள், மற்ற நாட்களை தவறு விடுகின்ற என்பது அர்த்தம் அல்ல. ஆனால் இந்த 10 நாட்களில், இந்த இறுதி 10 இரவுகளில் நாங்கள் முதல் விடயமாக இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுவதை தவறவிடக் கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இஷாவை ஜமாத்தோடு தொழுதாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கியவரை போன்று, யார் ஃபஜ்ரை ஜமாத்தோடு தொழுதாரோ அவர் முழு இரவும் நின்று வணங்கியவரை போன்று. இல்லை, சிலரை பார்த்தீங்கன்னா நல்ல கிராத் எங்க இருக்குன்னு சொல்லி பள்ளி தேடி அலைகிறது. என்ன செய்யறது? நல்ல கிராத் எங்க இருக்குதுன்னு பள்ளி தேடி அலைஞ்சி இஷாவுடைய ஜமாத்தை மிஸ் பண்ணிடுறது. எதை மிஸ் பண்றது? இஷாவுடைய ஜமாத் தவறி விடுகிறது. நான் இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இஷாவை நாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும். இஷாவை நாம் ஜமாத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை. எனவே அதை நாங்கள் தவற விடக்கூடாது. நாம் நேர காலத்தோடு நம்மை தயார்படுத்தி கொண்டு நாம் என்ன செய்வது? இந்த இறுதி 10 நாட்கள்ல இஃப்தார் ஃபங்க்ஷன்களை எவ்வளவு குறைச்சு கொள்ள முடியுமோ, அதுக்கு இஃப்தார் ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படி போயிடும் அது. எனவே நாம் இஷாவை ஜமாத்தோடு தொழுவதில் மிகப்பெரிய கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று ஃபஜ்ரை ஜமாத்தோடு தொழுவதில் கவனம் எடுக்க வேண்டும். இதில் நாங்கள் மிக முக்கியமாக ஒரு சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? அந்த 2 தொழுகை நாம் ஜமாத்தோடு தொழுது விட்டால் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை. அதனால தராவி தொழ தேவையில்லை அப்படி முடிவு செஞ்சிடாதீங்க. நினைஞ்சா அது ஷைத்தான் அட்வைஸ். என் அருமையான சகோதரர்களே, அப்ப அந்த சிறப்பு நமக்கு கிடைக்க வேண்டும். அடுத்து என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இமாமோடு இறுதி வரை ஜமாத்தோடு தொழுவாரோ, அந்த இரவு தொழுகைய இமாமோடு இறுதி வரை ஜமாத்தோடு தொழுவாரோ அவர் முழு இரவும் நின்று வணங்கியவரை போன்று. அதையும் நாங்கள் தவறவிடக்கூடாது. இமாமோடு இறுதி வரை நாம் ஜமாத்தோடு இரவு தொழுகையை நிறைவேற்றுவது, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்பென்ன? அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை. அடுத்து நாங்கள் இந்த நாட்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையிலே என்ன கேட்கிறார்கள் அப்படி என்று சொன்னால், உங்களில் யாருக்கு குர்ஆனில் 3இல் 1 இரவில் ஓத முடியாது? எப்படி கேட்கிறாங்க? குர்ஆன்ல 3இல் 1 உங்களை யாருக்கு இரவில் என்று கேட்கிறாங்க, இரவில் ஓத முடியாது. அப்போ சஹாபாக்கள் திருப்பி கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், நம்மில் யாருக்குத்தான் முடியும்? அப்போ சொன்னார்கள், சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயம் இருக்கிறதே, அந்த சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயம் ஃபைன்னஹா தஅதிலு சுலுஸல் குர்ஆன், குர்ஆனுடைய 3இல் 1க்கு நிகரானது என்று சொன்னார்கள். எனவே இந்த இறுதி 10 நாட்கள்ல சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை அதிகம் ஓதுங்கள். எல்லா இரவுகளும் ஆர்வப்படுத்துகிறாங்க. இந்த இறுதி 10 இரவுகள் நாம் அதிகமாக என்ன செய்வோம்? சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை ஓதுவோம். நபி அவங்க ஆர்வப்படுத்திய ஒரு விஷயம், இரவில் ஓதுவதற்கு ஆர்வப்படுத்திய ஒரு சூரா. எனவே இது மிகப்பெரிய சிறப்பை நமக்கு கொண்டு வரும். இந்த இபாதத்தில் கவனம் செலுத்துவோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10 நாட்கள்ல மிக பிரதானமாக கவனம் செலுத்திய அமல் எது? இரவில் நின்று வணங்குதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த வணக்கம்? இரவில் நின்று வணங்குதல். இன்று நமது சமுதாயத்தில் உள்ள கவலை என்னென்ற அருமையான சகோதரர்களே, என்ன செஞ்சிருக்காங்க? இபாதத்தில் பித்அத்தை கலந்து விடுகிறார்கள். இபாதத்தில் பித்அத்துகளை கலந்து அந்த இபாதத்துகளை பால்படுத்துறான். ஊர்கள் எடுத்தீங்கடா, 27வது இரவுக்கு பள்ளியில் ஒரு பெரிய லிஸ்ட போடுவாங்க. நான் சொல்லக்கூடிய குர்ஆன் சுன்னாட அடிப்படையில் உள்ள மஸ்ஜிதுகளை நான் சொல்லவில்லை. நான் சொல்வது பொதுவாக உள்ள பள்ளிகள் என்ன செய்வார்கள்? அதுல தௌபா என்ற ஒரு இபாதத்தை கூட்டாக செய்வாங்க, பித்அத்தாக மாறுகிறது. அதே போன்று தஸ்பீஹ் தொழுகின்ற ஒன்றை தொழுவார்கள். அதே போன்று ஹத்முல் குர்ஆன் என்ற அதற்கு ஒரு தனி துஆவை வைப்பார்கள். இப்படி ஏதேதோ இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத பித்அத்துகளை கவனம் செலுத்துவாங்க. இவ்வாறு பித்அத்துக்கு நாம் சென்று விடக்கூடாது. சுன்னாவிலே இருந்து நாம் அமல் செய்ய வேண்டும். சுன்னாவிலே இருந்து அல்லாஹ்வுடைய நபி அந்த வழிகாட்டலை எடுத்து நாம் அமல் செய்ய வேண்டும். எனவே இதில் நாம் கவனம் எடுப்பதோடு நாம் இந்த இரவுகளில் அடுத்து ஓத வேண்டிய முக்கியமான ஒன்றுதான் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்கள். சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்கள். சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களை அருமையான சகோதரர்களே, நாம் இரவிலே ஓதினால்
அதற்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன சிறப்பு? நபி அவங்க சொன்னாங்க கஃபதாஹு, அது அவருக்கு போதுமானது. அந்த இரண்டும் அவருக்கு போதுமானது என்ற ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸுக்கு இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது பிமஅனா அஜ்ஸஅதாஹு அன் கியாமில் லைல், இரவு தொழுகைக்கு போதுமானது என்ற சிறப்பு இருக்கு. சுப்ஹானல்லாஹ், போதுமானது என்றால் அப்ப இரவு தொழுகைக்கு போதுமானது என்ற சிறப்பும் அதற்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இந்த இறுதி 10 இரவுகள்ல குறிப்பாக சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்கள் ஆமனர் ரசூல் என்று ஆரம்பிக்குதா இல்லையா, அவைகளை நாம் ஓதிக்கொள்ளுதல், இதை எல்லா இரவும் நாம் ஓத வேண்டும். இதை நீங்க குறிப்பாக கவனம் எடுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், குறிப்பாக இவைகள்ல கவனம் எடுங்கள், கவனம் செலுத்துங்கள். அதே போன்று என்னென்ன அமல்கள் சொன்னாங்க எளிதான அமல்களாக சொல்லி அதற்கு நிறைய கூலிகளை சொன்னார்களோ அது போன்ற அமல்களையும் நாம் கவனம் எடுக்க வேண்டும். ஒரு ஹதீஸை பாருங்க, திர்மிதியில வருகிறது. நபி அவங்க சொல்றாங்க, ஹஸ்லதான், 2 விஷயங்கள் உண்டு, அந்த 2 விஷயங்களை எந்த முஸ்லிம் பேணி வருவாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்தார். சுப்ஹானல்லாஹ், நல்லா கேளுங்க ஹதீஸ நல்லா கவனிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹஸ்லதான், 2 சிறப்பான விஷயங்கள், இந்த 2ஐயும் ஒரு முஸ்லிமான அடியான் பேணி வருகின்ற போது அவன் சுவர்க்கம் நுழைந்தான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஹுமா யசீர், அந்த 2 மிக எளிதான அமல்கள், அந்த 2 மிக எளிதான அமல்கள், ஆனால் இதை செய்யக்கூடியவர்கள் குறைவு என்றாங்க சொல்லாங்க. இதை செய்யக்கூடியவர்கள் குறைவு என்று சொல்றாங்க. எளிதான அமல்கள். அதுல முதல் அமல் என்ன தெரியுமா என் அருமை சகோதரர்களே? முதல் அமல் ஃபர்வான தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹு அக்பர் 10 தான். 33 வரல இந்த ஹதீஸ்ல. எத்தனை வருது? 10 தான் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹு அக்பர் 10. நாங்க இன்னைக்கு பார்க்கிறோம், சிலவங்க இந்த திக்ரை செய்யும் போது உள்ள ஸ்பீட் தானே, சுப்ஹானல்லாஹ் முழுமையா வராது, சுப் சுப் சுப்ன மாதிரி போகும். உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை, 10 செஞ்சுட்டு போங்க. அவங்களுக்கு அவ்வளவு அவசரம்டா. ஹதீஸ் சொல்லி தருது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 10 முறை நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், 10 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், 10 முறை அல்லாஹு அக்பர் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இது நாவில் 150, அப்படிதானே? 3, அதான் 30 நீங்க 5 பெருக்கினா எத்தனை? ஐவேளை தொழுகைக்கு எத்தனை? 150. ஆனா நன்மையுடைய தராசில் எத்தனை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? 1500. சொர்க்கமும் எளிதாக கிடைக்கக்கூடிய அமல். அது மட்டுமல்ல, அதுக்கு சிறப்பு. இதை நீங்க நாவுல 150 தான் திக்ர் நீங்க சொல்ல போவது, ஆனா அதற்குரிய நன்மை தராசில் 1500. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, 10 முறை சொல்வதற்கும் ஆதாரம் இருக்கிறது. நீங்க ஒரு பரலான தொழுகைக்கு பிறகு அவசரமா ஒரு வேலைக்கு போக வேண்டி இருக்குதா, ஓதாம போறதை விட 10 முறை இந்த ஹதீஸை செயல்படுத்துங்க, சிறப்பு இருக்கிறது. சொர்க்கம் கிடைக்கக்கூடிய அமல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கம் கிடைக்கக்கூடிய அமலாக சொல்கிறார்கள். அடுத்து அந்த ஹதீஸில் 2வது விஷயமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இரவில் தூங்க செல்லும் போது சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 சொல்லுங்கள். இது நாவில் 100, தராசில் 1000 என்றாங்க. இந்த 2 அமலையும் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கடா, எளிதான அமல்கள், ஒரு முஸ்லிம் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்கின்ற அமல்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, ரமலான் காலத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா சிலவங்க இஷா தொழுகைக்கு பிறகு என்ன செய்யறாங்க, லேட்டா போறது, இந்த இவ்வாறான திக்ர்கள் அமல்கள் தவறிவிடும். எனவே இந்த 10 நாட்கள்ல நாம் ஒவ்வொரு சிறிய அமல்களை என்றாலும் நல்ல முறையில் கவனித்து செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த திக்ர்கள் நிறைய இருக்கின்றன, அவைகளில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் இதிலே கவனிக்க வேண்டிய மற்ற விடயம் என்னவென்றால், என் அருமை சகோதரர்களே, உங்களுக்கு அமல்கள் நீங்க இந்த இறுதி 10 நாட்களுக்கு சில முக்கியமான உங்களுக்கு வழிகாட்டல்கள் சொல்கிறேன். அமல்கள் நீங்க இருக்கும் போது ஒரு அமல்ல உங்களுக்கு சோர்வு வந்தால் அதே அமல்ல போராடாம அடுத்த ஒரு அமலுக்கு வாங்க. இப்ப நீங்க இரவுல அமல் செய்றீங்க, தொழுது கொண்டு இருக்கிறீங்க, தொழுகையில உங்களுக்கு சோர்வு ஏற்படுகிறதா, அதிலே நீங்க போராடாமல் அடுத்து என்ன செய்யுங்க, குர்ஆன் எடுத்து ஓதுங்க. குர்ஆன் எடுத்து ஓதுங்கள். ஒரு வசனத்தை ஓதுகின்ற போது கொளுத்த ஒரு ஒட்டகத்தை விட சிறப்பானது, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை உண்டு, இப்படியெல்லாம் நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. குர்ஆன் எடுத்து ஓதுங்கள். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அடுத்து 2 கைகளை ஏந்தி துஆ செய்யுங்க. 2 கைகளை ஏந்தி துஆ செய்யுங்கள். என் அருமையான சகோதரர்களே, நான் உங்களுக்கு இதுல சொல்ல விரும்பக்கூடிய மற்ற முக்கியமான ஒரு செய்தி தான் இரவில் ஓத வேண்டிய முக்கியமான 3 துஆக்கள். இரவில் ஓத வேண்டிய
முக்கியமான இந்த 3 துஆக்கள்ல கொஞ்சம் கவனம் எடுங்க. இதுல முதலாவது ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் ஃபீ ஸலாத்திஹி அவ் ஃபீ சுஜூதிஹி, அந்த இரவு தொழுகையில சுஜூதுல எல்லாம் ஓதுவாங்க இந்த துஆ. இந்த துஆவை நல்லா கவனிங்க. இரவுல ஓத வேண்டியதுன்னு நாங்கள் தனியான ஒரு தொகுப்பு போட்டிருக்கோம். யாருக்காவது தேவைண்டா அந்த தொகுப்பு அனுப்பி வைக்கிறோம். இந்த துஆக்களை கூடுதலாக கவனம் எடுத்து ஓதிவாங்க. முதல் துஆ, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. இது அற்புதமான துஆ. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ லிசானி நூரா வஃபீ சம்இ நூரா வஃபீ பஸரி நூரா வஜ்அல் மின் அமாமி நூரா வமின் خلفي நூரா وعن يميني نورا وعن يساري نورا ومن فوقي نورا ومن تحتي نورا اللهم اعطني نورا اللهم اجعل في جسدي نورا وفي مخي نورا وفي عظمي نورا وفي عصبي نورا وفي بشري نورا وفي شعري نورا. سبحان الله. ஒவ்வொன்றுக்கும் பிரகாசத்தை கேட்கிறாங்க. செவிகள்ல பிரகாசம், நாவில் பிரகாசம், கண்களில் பிரகாசம், உடலில் பிரகாசம், உறுப்புகளில், எலும்புகளில், மூட்டுகளில், முடி ரோமங்களில் எல்லாம் பிரகாசம். ஒரு அற்புதமான துஆ. இது நபி அவங்க இரவில் ஓதிய துஆ. என் அருமை சகோதரர்களே, அப்ப இந்த துஆவில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். இரவில் நாம் இந்த துஆவை ஓதி வர வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய இந்த இறுதி 10 இரவுகள் நாங்க மிக முக்கியமாக துஆ என்ற வணக்கத்தில் கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நீங்க தனிமையில் இருக்கின்ற போது அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடித்தால் என்ன சிறப்பு கிடைக்கும்? நீங்க தனிமையில் இருக்கிறீங்க, தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்வை நினைத்து நீங்க கண்ணீர் வடித்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன? நாளை மறுமையில் நிழலில்லாத அந்த நாளில் அந்த நிழல் அரிசின் கீழ் நிழலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த அமல்ல கவனம் எடுங்க. நீங்க தனிமையில் இருக்கும் போது இந்த அமல்ல கவனம் எடுங்க. இது போன்று அமல்களை மாற்றி மாற்றி செய்யுங்கள். துஆக்கல்ல இன்னும் சில துஆக்கள் இருக்கின்றன. இரவுல ஓதக்கூடிய துஆக்கள் என்ற தனி தொகுப்பு இருக்கிறது. யாரும் தேவை என்றால் அந்த தொகுப்பை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, எனவே இந்த இறுதி 10 நாட்கள் இரவுகள் அவைகளுக்காக நம்மை நாம் நல்ல முறையிலே ஒரு உறுதியோடு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். எனவே இந்த ரமலான்ல எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள்ல நாம் நல்ல முறையில் திட்டமிட்டு இறை நெருக்கத்தை பெற்ற அடியார்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.